சித்தர் வழிபாட்டுக்கு ரொம்ப உன்னதமான சக்திகள் வந்து உண்டு. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா 18 சித்தர்கள் இருக்காங்க. சித்தர் வழிபாடு எல்லாத்துக்குமே கிடைக்காது. திடீர்னு அவங்க மனசுக்கு தோணும், இல்லை நம்ம குரு மூலமாக தோணும், இல்லை யாராவது பண்ணிட்டு இருப்பாங்க, அதை பார்த்து நம்ம வந்து இயக்க தோணும். எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்குது. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சித்தர்கள் வழிபாடுகள் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான புஸ்தகமும் வந்து எழுதியிருக்கேன். அந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு ஒவ்வொரு ஜீவசமாதிலையும் அவ்வளோ விதமான சக்திகள் உண்டு. ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருந்துன்னா அங்கே ஜீவசமாதி இல்லாமல் இருந்துட்டு இருக்காது. ஏன்னா ஜீவசமாதியை வச்சு தான் அந்த கோயிலே வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரி பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் பார்த்துட்டிங்கன்னா கரூரில் சதாசிவ பிரம்மேந்திர, அதேமாதிரி கரூரார் கோயில், அதேமாதிரி சுந்தரானந்தர் மதுரை கோயில், இந்த மாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு சித்தருடைய ஜீவசமாதி இருக்கும். அதனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். போகர் பழனியில் அந்த ஜீவசமாதியில் போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தாலே நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மிகப்பெரிய மாற்றங்கள், பிரம்மாண்டத்தின் உச்சகட்டத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும். நிறையா லைஃப்பில் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கவங்க ஜீவசமாதி இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு நிம்மதி கிடைக்கும். மனசில் குழப்பம் இருக்கவங்க, ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருந்துட்டுருக்காங்க, தொழில் ரீதியான குழப்பங்கள் இருந்தவங்க, அதே மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, இந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜீவசமாதி வழிபாடு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு 6 வாரம் 3 வாரம் இந்த மாதிரி தொடர்ந்து போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இது அனுபவத்தின் மூலமாக சொன்ன ஒரு பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு சொல்லி அது வெற்றி பெற்றிருக்கு.